ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மோமோஷிக்கு வந்து ஒரு பர்ட்டோ இப்போ கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா பர்ட்டோ வந்து என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவன் எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு தியரி வீடியோ மாட்டோம். அதாவது சாப்டர் 9 வந்து கவாக்கி கர்மா ஆக்டிவேட் பண்ணும்போது பர்ட்டோட கர்மாவும் அது கிரியேட் ஆகிருக்கும்ல, அதுக்கு வந்து மோமோஷிக்கு வந்து திரும்ப பர்ட்டோ கண்ட்ரோல் எடுத்துடும் பயந்துக்கிட்டு தானே பர்ட்டோ அங்கேருந்து பயந்து போயிருப்பான். ஸோ அப்படி ஒரு கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா அப்படி என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துடுவோம். அதுக்கெல்லாம் நம்ம பர்ட்டோ இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு முதல்ல பார்த்துருவோம். அதாவது வந்து நம்ம நருட்டோட பெருசாக நினச்சிட்டு இருந்த ஸ்டேஜ் முறையே பர்ட்டோ வந்து அசால்ட்டாக டிஃபீட் பண்ணியிருப்பான். அது மட்டுமே இல்லாமல் அவன் வந்து நான் 3 டென்டில் கான்ஸோட சண்டை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். கோடு லிமிட்ரஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். அவனையும் அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் கவாக்கி அவனோட ராட்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணப்போ கூட பர்ட்டோ அது வந்து அசால்ட்டாக டாச் பண்ணிவிட்டு கவாக்கி ஒரு பஞ்சு விட்டுருப்பான். அதுவும் இத்தனையும் அவன் பண்ணது வெறும் பேஸ் ஃபார்மில் இருந்துக்கிட்டு தான். அது மட்டுமே இல்லாமல் அவன் வந்து ஒரு வருஷம் சாஸ்கியோட ட்ரைனிங் எடுத்து சாஸ்கியோட எல்லா டெக்னிக்ஸுமே கற்று வச்சுக்கிட்டான். அது சாஸ்கியே ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் கற்று தந்துட்டேன், இதுக்கு மேலே நீ தான் அதை மாஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் சாஸ்கே. அது மட்டுமே இல்லாமல் ஒரு 2 வருஷம் வந்து ஜிரேயாவோட குளோனான கோஷிகாஷினோடையும் இருந்திருப்பான். ஸோ அவங்ககிட்டயும் அவன் நிறையாவே ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட அவன் வந்து இப்போ ஒரச்சிமாரோட ஹைட் அவுட்டில் தான் இருக்கான். ஸோ ஒரச்சிமாரும் ட்ரைனிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தா அப்படின்னா பர்ட்டோ இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பர்ட்டோ வந்து சேஞ்ச் பண்ணி கற்று வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிய போயிட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் மினட்டோட ஃப்ளையிங் தண்டுகள், கக்காஷியோட சிடரி, அவனுக்குன்னு தனியாக ஒரு ரசிங் கண்ணு, இது மட்டும் நிறைய டெக்னிக்ஸை கற்று வச்சிருக்கான். இது மட்டும் இன்னமும் நிறைய டெக்னிக்ஸ் கூட அவன் கற்று வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நமக்கு இன்னமும் கூட ரிவீல் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இப்போ பர்ட்டோ தான் வந்து எல்லாத்தோட ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பட்டு முடிக்கிற மாட்டோம் முடிச்சுட்டு இருக்கான் அசால்ட்டாக, அதுவும் பேஸ் ஃபார்மில் இருந்துக்கிட்டே. இப்போ ஒருவேளை மோமோஷிக்கு மட்டும் கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கதை தான் பிரித்து மேய்ஞ்சி விட்டுருவான் அந்த மோமோஷிக்கு. ஏன்னா இப்போ பர்ட்டோ ஷிக்கியாக மாறிட்டான் அப்படின்னா பர்ட்டோட எல்லா டெக்னிக்ஸையும் அவனால யூஸ் பண்ண முடியும். ஸோ அவன் வந்து அசால்ட்டை எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அது மட்டுமே இல்லாமல் கவாக்கி தான் நினைப்பான். ஏன்னா இப்போ பர்ட்டோ வந்து மோமோஷிக்கு கண்ட்ரோல் எடுத்து லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னா பர்ட்டோ இன்னமும் ரொம்ப கெட்டவனாக காமிப்பான். ஸோ அது மூலிமா லீஃப் வில்லேஜ் பெரிய த்ரெட்டாகவும் மாறி அவனை கொல்றதுக்கு வந்து ஆர்டர் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அவனை கொல்றதுக்கானதும் ரொம்பவே இதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பர்ட்டோ வந்து கவாக்கி வந்து பர்ட்டோ கொல்லணும்னு தான் நினைக்கிறான். ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மோமோஷிக்கு கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா மோமோஷிக்கு முன்னாடி போகிறான் எவனாக இருந்தாலும் சரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா பர்ட்டோட டெக்னிக்ஸும் இருக்குது. ஒருவேளை அவன் பவர்ஸும் அவனுக்கு அன்லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக வில்லனாக தான் இருப்பான். ஏன்னா இது முன்னாடி நம்ம பார்த்ததுலேயே பயங்கரமான வில்லனாக பர்ட்டோ தான் இருப்பான். பர்ட்டோ ஷிக்கியாக தான் இருப்பான். ஏன்னா மோமோஷிக்கு கண்ட்ரோல் எடுத்துருப்பான்டா. சரி, இதை பற்றின உங்களோட எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய் காய்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை போட்டு விட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் என் மனசுக்கு தோணுதான் இதை வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்ட்டோ வந்து மோமோஷிக்கு கண்ட்ரோல் எடுத்தாலோ இல்லை மோமோஷிக்கு வந்து பர்ட்டோ கண்ட்ரோல் எடுத்தாலோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க நேமையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது வந்து நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து 30க்கு மேலே 50க்கு மேலே போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு 100க்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த சேனலில் நம்ம ஃபஸ்ட் வீடியோவே இந்த மாட்டம் இருக்கட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் உங்களோட எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே இருக்குது, டெலிகிராம் லிங்க்கும் கீழே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த இது மீம்ஸு காமெடி இது மாட்டம் நருட்டோ மற்ற அனிமிஸை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு அனுப்பிச்சி விடுங்க. நம்ம அதை அடுத்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்கள் நேமையை சேர்த்து அனுப்பிச்சி விட்ருங்க. நம்ம உங்கள் நேமையை இதில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, பாய் கைஸ். அடுத்த வீடியோலேயே ஷார்ட்ஸையே மீட் பண்ணலாம்.